கரூருக்கு பதில் கோவை, செந்தில் பாலாஜியை களமிறக்கும் திமுக தலைமை. மேற்கு மண்டலத்தில் உள்ள 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 39 தொகுதிகளின் பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறார். இதில் 23 தொகுதிகள் இப்போது அதிமுக கூட்டணி வசம் உள்ளதால் அவற்றை மீட்டெடுக்கும் சக்தி செந்தில் பாலாஜிக்கு உள்ளது என நம்பியே இந்த பொறுப்பை அவரிடம் விட்டிருக்கிறது திமுக தலைமை. இதற்கேற்ப தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தனது களப்பணியை தொடர்கிறார் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் அதிமுக வசம் உள்ள 10 தொகுதிகளை மீட்கவும், எஸ்பி வேலுமணி போன்ற அதிமுக தலைவர்களை வீழ்த்தவும் சில தேர்தல் திட்டங்கள் திமுக செயல்படுத்த உள்ளது என்கின்றனர் கோவை மாவட்ட திமுக முன்னணி நிர்வாகிகள். கரூர்காரர்கள் கோவையை அல்வதா என ஆரம்பத்தில் கோவை மன்னனின் மைதர்கள் இருந்த கனகசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து தற்போது செந்தில் பாலாஜியை ஏற்க தொடங்கிவிட்டனர். மாநகராட்சி கவுன்சிலர்கள் தொடங்கி எம்பி வரை அத்தனை பேருமே இப்போது செந்தில் பாலாஜியின் கண்ணசைவுக்காக காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் அவரே நேரடியாக கோவையில் களமிறங்கும் பட்சத்தில் கட்சியினர் மத்தியில் இன்னும் கூடுதலாக உற்சாகம் பிறக்கும். எதிர்த்தரப்பில் எஸ்பி வேலுமணி போன்றவரின் தொடர் வெற்றிக்கான வியூகங்களையும் வீழ்த்தி காட்டுவார். இதனாலேயே செந்தில் பாலாஜி கோவையில் களமிறங்குகிறது திமுக தலைமை.